எத்தனை தான் மட்டன் குருமா சிக்கன் குருமா செஞ்சாலும் இந்த வெஜ் குருமா வந்து வேறு லெவலாக இருக்குங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வச்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டான ஒரு வெஜ் குருமா தான் நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே வேறு லெவல் காம்பினேஷனுங்க. ஸோ வாங்க இந்த பொட்டேட்டோவும் பட்டாணியும் வச்சு ஒரு சூப்பரான வெஜ் குருமா எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்றதை பார்த்துடலாம். இதுக்கு முதல்ல ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் வந்து குக்கிங் ஆயில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஏலக்காயும் கொஞ்சோண்டு பட்டையும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்க்கக்கூடியது வந்து அரை ஸ்பூன் வந்து ஜீரகம், அரை ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 முந்திரி பருப்பு இதோட சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே பொன்னிறமாக பொரியட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பூண்டு பல்லு சேர்த்துக்கலாம். இதோட இஞ்சி பிடிக்கிறவங்க இஞ்சி கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இஞ்சி சேர்க்கல. ஒரு 6-7 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 5-6 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப்பு மட்டும் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஸோ இப்போ வந்து கசகசா வந்து லைட்டாக வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது இப்போ இதை அப்படியே வந்து நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு மறுபடியும் குக்கிங் ஆயில் ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து பட்டை, 2 கிராம்பு, அதாவது ஒரு பிரியாணி பூ, அன்னாசி பூவும், அரை ஸ்பூன் சோம்பும் போட்டு வெங்காயம் வந்து போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் மெலிசாக ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பழம் போட்டால் போதும். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1 கப்பு வந்து நல்லா வேக வச்சுருக்க பட்டாணியை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட சேர்த்து ஒரு 2 வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு அதையும் பொடிசாக கட் பண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க. ஸோ 2 நிமிஷத்துலேயே குக் ஆயிரும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்சது. இதில் ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. இதில் வந்து மெயினாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து கறி மசாலா தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூனே போதுமானதாக இருக்கும். நான் 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அப்படி குழம்பு மிளகாய் தூள் இல்லாதவங்க கூட தனி மிளகாய் தூளும் மல்லித்தூளும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு, அதாவது சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சூப்பரான மசாலா கலவையை இதோட நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இந்த மசாலா வந்து நம்ம சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மணம் வீசும். நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மூடி போட்டே குக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி கரைசலையும் நான் மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு வெஜ் குருமா வேறு எங்கேயுமே இருக்காது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான வெஜ் குருமா தான் நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதாவது முட்டை வச்சு செய்யலாம், காலிஃப்ளவர் வச்சு செய்யலாம், எது வேணாலும் வச்சு செய்யலாங்க. ஆனால் மெத்தட் வந்து இதே மெத்தட் தான். ஸோ இப்போ நமக்கு எல்லாமே நல்லா கொதி வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரேவி பக்குவத்தில் நான் டேஸ்ட்டாக வந்து திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் நான் இறக்கி வச்சுருக்கேன். இதை அப்படியே சர்வ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசைப்படுவாங்க. இது சப்பாத்தி, பரோட்டா பசங்க ரொம்ப லஞ்சுக்கு நீங்கள் கட்டி கொடுக்கலாம். விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு சுவையும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு திக்காக நல்ல ஒரு கிரேவியாக இருக்கும். இதை நல்லா சுடு சாதத்துக்கு ஒயிட் ரைஸில் கூட போட்டு நீங்கள் சாப்பிடலாம். ஸோ நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்ச வெஜ் குருமா வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னங்க, இன்றைக்கி இப்போவே இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. நான் பாருங்கள் சப்பாத்தியில் வச்சு இன்றைக்கி செம்ம சூப்பராக சாப்பிட்டு அசத்த போகிறோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை உங்களோட கருத்துக்களை எனக்கு தெரிவிக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.